இருக்கணும். இல்லை என்னன்னா நீங்கள் வந்து நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா மைக்கை அவர் கொடுத்துருங்க. தம்பி இந்த மைக் வாங்கிக்கிங்க. கேள்வி உட்காரு ப்ளீஸ் சிட் டவுன். நீங்கள் வந்து நல்லவனாக வாழணும், நல்லவனாக உயர்வாக வாழணுங்கிறத நினைக்காதீங்க. இங்கே யாருக்கும் நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்காகவும் நீங்கள் வாழணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு முன்னாடி நல்லவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்கள் நல்லவனாக இருக்கீங்களா? ஒழுக்கம் என்பது உங்களுக்கு மட்டுமே. உங்கள் புத்தியிலிருந்து உங்கள் ஒழுக்கத்தை நீங்கள் பாருங்கள், அவ்வளவுதான். மற்றவர்கள் என்ன ஒழுக்கம் வேண்டும் வேண்டாம் என்று பார்க்காதீர்கள். உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய கவலை என்னவாக இருக்க வேண்டும்? உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? அதுதான் உங்கள் கவலையாக இருக்கலாம். அதை தவிர வந்து நீங்கள் வந்து கவலைப்படுவதற்கு இங்கே ஒன்றும் இல்லை. என்ன டிசிப்ளின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? தட் இஸ் அந்த டிசிப்ளின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஸ்கேல், ஒரு மெஷர்மெண்ட்டை கரெக்டாக கொண்டு வர முடியாது இந்த பூலோகத்தில். என்ன பூனைக்கு வந்து எலியை சாப்பிடுவது தான் பூனையின் வேலை. அது 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 வந்து பூனையின் தர்மம். எலியின் தர்மம் அது கஷ்டம்தான். அதை பார்க்குற நமக்கும் அது தர்மம் இல்லாதவன் தான் தோணும். ஆச்சா. ஆனால் பூனை தன் இடத்தில் தனக்கு இறை என்பது எலிதான். ஆச்சா. நல்லது கெட்டது பார்க்கக்கூடாது. நல்லது கெட்டது எல்லாம் கடந்து போயிரு பேசாம. என்ன அந்த எல்லாம் கடந்து போகணும். ப்ரூஃப் பண்ணணும், இது நல்லது அது கெட்டது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பூமியில் பிறந்துட்டோம்னா நீ வாழ்ந்துட்டே இருந்துகிட்டே போயிட்டே இருங்க. நீங்கள் பிரிச்சிங்கன்னா அப்படிங்கன்னா இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பிரிக்கும்போது நீங்கள் பிளவுபடுவீர்கள். நீங்கள் பிளவுபட்டுருவீங்க. உங்களால் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது வாழ்க்கையில். அப்படி வாழக்கூடாது. போயிட்டே இருக்கணும். ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது என்ன, ஒன்று ரைட்டு ஒரு லெஃப்ட்டு, அவ்வளோதான். ஆனால் வண்டி ஓட்டுறது தான் உங்கள் வேலை. ரைட்டும் இருக்கும் லெஃப்ட்டும் இருக்கும். என்ன ரைட்டு லெஃப்டாக பார்த்துக்கிட்டு போகிற. ரைட்டு முக்கியமாக லெஃப்ட்டு முக்கியமானு கேட்டால் ரைட்டும் முக்கியம் லெஃப்ட்டும் முக்கியம். ஆனால் ஓட்டுறது தான் ரொம்ப முக்கியம். டிராஃபிக் ஆகாமல் டிராஃபிக்கில் சந்து புந்தலை எப்படி பார்த்து ஓட்டுறது தான் உன் வேலை. ரைட்டு லெஃப்ட்டு பார்க்காம போயிட்டே இருங்க. சரியா? அவசியமே இல்லை. அடுத்தது. நன்றி குருஜி. மக்கள் வேறு எந்த கேள்வினாவது இருக்குங்களா? குருஜி, நம்ம இணையதள மக்கள்கிட்டேருந்து ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்ற அடுத்த கேள்வி குருஜி. கோபத்தை கட்டுப்படுத்தணும், கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி? இதுவரையும் முயற்சி பண்ண அத்தனை வாட்டியும் தோற்று தான் போயிருக்கேன். கோபத்தை மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நெருங்கிய உறவாகட்டும், நேசித்த உறவாகட்டும், யார் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கணும் அவங்களையே கோவத்தில் அதிகமாக நான் வந்து தாக்கி பேசிடுறேன், வார்த்தையால் இது பண்ணிடுறேன். ஆனால் கோவத்துலேருந்து மட்டும் என்னால் தப்பிக்கவே முடியலை. கோவத்தை கையாளுறது எப்படி, அதை கட்டுப்படுத்துறது எப்படி குருஜி? நன்றி குருஜி. அதாவது கோபம் மனிதனுக்கு இருப்பது எதற்காக என்றால், கோபம் நம்மளை மேலே காட்டிக்கிறதுக்கு தான் கோபம். கோபம் வந்து அடுத்தவங்க மேலே காட்டிக்கிறதுக்கு இல்லை. ஒரு சூழ்நிலை வரும்போது, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு கோபம் எங்கிருந்து வருது? நமக்குள்ளே இருந்து தான் வருது. நீ என்ன பார்க்குற, அங்கேயும் இது தான் பிரச்சனை. ஒன்று சரி தப்பு, நான் நினச்ச மாதிரியே நடக்க மாட்டேங்குது, நான் நினச்ச மாதிரியே இவன் நடக்க மாட்டேங்கிறான், நான் நினச்ச மாதிரியே அது நடக்க மாட்டேங்குது. என்ன இப்படி எல்லாம் நடக்கும்போது தான் என்ன வரும்? கோபம் வரும். கண்டிப்பாக வரும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் வேணும். யூ ஹாவ் டு அக்செப்ட் எவ்ரிதிங். இந்த உலகத்தில் பிறந்து விட்டால் நீ அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அதுதான் வழி, வேறு வழியே இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த வாழ்க்கை நடக்குது. ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்த நாம் என்ன செய்யணும்னா, அது உடனே வராது. ஒருவேளை வந்து உடனே வர வேண்டும் என்றால் நாம் எங்கே கோபப்படுறோம்? ஒரு மனுஷங்கிட்ட, ஒரு கணவன் மனைவியிடமோ, ஒரு தாய் தந்தையர் பிள்ளைகளிடமோ, ஒரு நண்பனிடமோ, ஒரு காதலியிடமோ,
நாம் கோபப்படுகிறோம் என்றால், அந்த அளவுக்கு ஒரு சலுகையான ஒரு மனுஷன் நமக்கு ஆப்போசிட்டில் நின்னா எரிஞ்சு பாஞ்சு குத்தி கொதறிடுவோம். இதுதானே? கோழினா அடித்து குழம்பு வச்சு தின்றுவேன், சிங்கம்னா அதை வேடிக்கை தான் பார்க்க முடியும். அதுதானே? அதுதான் காரணம். ரெண்டாவது, நம் முன்னே நிற்கக்கூடிய ஒரு நபர், நெருங்கிய நபர், அவர் எவ்வளவு நமக்கு நன்மை செய்கிறார் இல்லையா? அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். நம்மளுடைய நன்மைக்கு, நமது வாழ்க்கைக்கு எத்தனை உதவுகிறார்கள். நம்ம சாப்பிட்றது நம்ம மனைவி கொடுக்குறாங்க. நம்ம வாழ்க்கைக்கு அன்றாட டெய்லி லைஃப்பில் எத்தனையோ உதவி பண்ணுறாங்க. அவங்களையெல்லாம் திட்டுறோமே. அப்படி திட்டினா என்ன அர்த்தம்? நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களையே நாம் எழிஞ்சு உளுந்தோம்னா நம்ம கூட இவங்கெல்லாம் நிற்பாங்களா? ஒருத்தனும் நிற்க மாட்டான். நடக்கவே நடக்காது. முதலில் என்ன, இதை தான் நினைக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் யார், என்ன, நமக்கு எவ்வளவு நன்மை புரிகிறார்கள், நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு துணையாக உள்ளார்கள், இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தித்து பார்க்கும்போது அது குறையும். பிறகு ஒரு உணர்ச்சி என்று வரும்போது நாம் பார்க்கணும். உடனே தூக்கி வாரி பேசக்கூடாது. ஒரு நிமிஷம் கொடுக்கணும். நாம் செய்வது சரியா தவறா, இந்த நேரத்தில் நாம் பேசலாமா, நம் உணர்ச்சிகளை காட்டலாமா அப்படின்னு நாம் சிந்திக்க வேண்டும். நம்மளை நாமளே பார்த்துக்கக்கூடிய தன்மை வேணும், அந்த குணங்கள் வேண்டும். அப்படி இருந்தால் அந்த கோபத்தை சிறுக சிறுக நாம் குறைத்து கொள்ளலாம். அதுதான் வழி. ஆனால் நடக்கும். நம்மளை சுற்றி ஏகப்பட்ட பேர் ஒன்றும் தெரியாத பசங்கள்லாம் இருப்பாங்க. ஏகப்பட்டு நம்மளை சுற்றி இருக்கிற அறிவே இல்லாதவங்க கூடையெல்லாம் வாழ வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை தான் இருப்போம். என்ன பண்ணுறதுனா, அவங்கள எல்லாம் வச்சுக்கிட்டு நான் தலையை இடிச்சுக்கணுண்டா, என்ன தலையில் இடிச்சுக்கணும். அதுதான் உண்மை. அதுவும் இந்திய கண்டத்துல எல்லாம் பார்த்துட்டா படிப்பறிவு இல்லை, அவனுக்கு இது இல்லை, அது கவனம் இல்லை, கடைசியில் சுத்தமாக காமன் சென்ஸே இல்லை. ஒன்று சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கெல்லாம் என்ன போச்சுன்னா, எல்லாம் செல்ஃபோனில் உட்காந்துக்கிறானுங்க, லேப்டாப்பில் உட்காந்துக்கிறானுங்க, கேட்ட கேள்விக்கு கூகுளுக்கு பதில் எடுத்து கொடுக்குது. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்தை கூட இவனுக்கு செய்ய தெரிய மாட்டேங்குது யாருக்குமே. பேசிக்காக நடக்கக்கூடிய அறிவு கூட இருக்கிறது இல்லை. இப்படி இருக்கிறாங்க. இவங்களுக்கு காமன் சென்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இவங்களாவே இல்லை. யூ ஆர் அ ப்ராடக்ட் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ், யூ ஆர் அ ப்ராடக்ட் ஆஃப் என்விரான்மெண்ட், யூ ஆர் அ ப்ராடக்ட் ஆஃப் திஸ் சொசைட்டி. யூ ஆர் நாட் யூ. நீயாகவே இல்லை. நீ வெளியே இருக்கும் குப்பைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். சுற்றி இருக்கும் மனிதர்களோ இல்லை இந்த கேட்ஜெட்ஸு அது இதையெல்லாம் வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டு ஒரு ஒன்றும் தெரியாதவனாக வாழ்ந்துட்டுருக்க. யூ ஆர் அ பயாலஜிக்கல் ரோபோட், நாட் அ ரியல் ஹியூமன். யூ ஜஸ்ட் லைக் அ பயாலஜிக்கல் ரோபோட், தட்ஸ் இட். நாட் டு சே மோர் தென் தட். Just like a vegetable. Ridiculous. Right? நன்றி குருஜி. மக்கள் யார்கிட்ட இருந்தாவது அடுத்த கேள்வி இருக்குங்களா? கேட்கலாம். எதை வேண்டுமானாலும் கேளுங்கள். யாரிடம் கேள்விகள் உண்டா? இல்லை நீங்கள் தான் எனக்கு சொல்கிறீங்களா? நீங்கள் ஏதாவது சொன்னாலும் நானும் கேட்டுக்கொள்கிறேன். அதான் அவர் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறார். ரொம்ப இதுல தூக்கமே வர மாட்டேங்குது, ஓவர் சந்தோஷத்துல. இல்லை, அது உண்மைதான். அது என்ன பண்றது? அனுபவிங்கள். அதிகமாக சந்தோஷம் வரும்போது நன்றாக அனுபவிங்க. இது எப்போது கிடைக்குது இல்லையா? தூக்கம் வராமல் அனுபவிக்கிறது தான் நம்ம வேலையை. அதுதான் நம்ம செய்யணும். அதுக்கு தான் அது தூக்கமே வரமாட்டேங்குது. அதை அனுபவிக்கணும் இல்லையா? என்ன, அதனால் அனுபவிங்க. ஐயா, எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்கவுங்க கோயிலுக்கு வராங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க. சந்தோஷம் துக்கம் அதெல்லாம் முதல்ல நிம்மதியாக இருக்கிறது எப்படி ஐயா? அதை மட்டும் சொல்லுங்கள் ஐயா. இந்த நிம்மதியாக இருப்பது என்றால் அந்த வார்த்தையிலேயே ஒரு அர்த்தம் உண்டு. என்னன்னு கேட்டால்,
இந்த தமிழ் இந்த தமிழ் மாடிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அற்புதமான மொழி. உலகில் எந்த மொழிக்கும் இல்லாத ஆழமான அர்த்தங்கள் கொண்டது தான் இந்த தமிழ் மொழி. தமிழ் என்றால் என்ன என்று தெரியுமா? தமிழ் என்றால் தமிழ். தமிழ் என்ன? ஒளியை மென்று மொழியாக்குவது. என்ன? ஒளியை மென்று மொழியாக்குவது தான் தமிழ். நம் வாயில் அந்த ஒளியை எடுத்து அதை மொழியாக மாற்றுவோம், அதுதான் தமிழ். அற்புதமாக அந்த வார்த்தைக்கு சொல்கிறோம் அல்லவா, அதுதான். அதுபோல் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. மனிதன் என்றால் மனம் கூட்டல் இதன். எப்படி அழகு, எவ்வளவு அழகு பார்த்தாயா இந்த மொழியின் அழகு. எந்த ஒரு மொழிக்கும் இல்லாத தன்மை, ஆழம், அர்த்தம் கொண்டது தான் இந்த தமிழ் மொழி. இந்த தமிழை நாம் காப்பாற்ற வேண்டும். சித்தர்கள், மகான்கள், எத்தனையோ பேர்கள் அற்புதமாக எழுதி உள்ளது தான் இந்த தமிழ். ஆன்மீகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மொழிக்கு வர வேண்டும். மொழியை நாம் முழுமையாக கற்காததின் தான் எல்லா பிரச்சனையும் காரணம். என்ன, இன்றைக்கி உண்மையிலுமே மொழி நடப்பில் மொழியை நாம் சரியாக உபயோகிக்குமான்னு கேட்டால் இல்லை. இப்போ மனிதனுக்கு அர்த்தம் சொன்னேன் இல்லையா, அதுபோல் இந்த தம்பி சொல்வது போல் நிம்மதி எப்படி கிடைக்கும், அந்த வார்த்தையிலேயே அர்த்தம் உண்டு. நின்ற மதியே நிம்மதி. என்னது? நின்ற மதியே நிம்மதி. எப்போது மதி நிற்கிறதோ அன்று இருந்துதான் உனக்கு நிம்மதி. மதி என்றால் அறிவு, மதி என்றால் இந்த அறிவு, புத்தி. இது நிற்கணும். எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது. டோன்ட் டிஃபைன் செல்ஃப், டோன்ட் டூ த செல்ஃப் டிஃபைன். உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருப்பது. இந்த மூளை மைண்டு என்னன்னு கேட்டால் அதை என்னன்னு சொல்லலான்னு கேட்டால் வேதாளம். என்ன வேதாளம்? இந்த வேதாளம் தெரியும் இல்லையா, விக்ரமாத சக்கரவர்த்தியும் வேதாளமும். ஒரு கதை உண்டு இல்லையா, இவர் என்ன பண்ணுவாராமா, இந்த முருங்கை மரத்தில் தொங்கிட்டு இருக்கிற வேதாளத்தை எடுத்துகிட்டு போவார். மொத்தம் 24 கேள்வி என்னமோ இருக்குது, 24 28 கேள்வி என்னமோ. ஒவ்வொரு தடவை கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டுகிட்டே கரெக்டான பதில் சொல்லலை அப்படின்னா என்ன, விக்ரமாதித்த சக்கரவர்த்தியினுடைய தலை வெடிக்கப்படும். இந்த வேதாளம் என்ன தெரியுமா, இதில் இருக்க மெட்டஃபர் என்ன நான் சொல்கிறேன். முருங்கை மரத்தில் தொங்குற வேதாளம் எதுன்னு கேட்டால் நம்ம புத்தி. டெய்லியும் 1000 கேள்வி கேட்கும் படுக்கும்போது. அது இது லொட்டு லொஸ்க்கு 24 மணி நேரம் கண் முழிச்சிருக்கிற நேரத்தில் கேள்வி கேட்டே கொள்ளோ. நீ அதை பண்ணி இதை பண்ணி அப்படி பண்ணி இப்படி படும். அதுக்கு பதில் சொல்லணும். யார் சொல்லணும்? நம்ம தானே சொல்லணும். அப்படி சொல்லிட்டா நம்ம தச்சுக்குவோம். அப்படி சொல்லலை அப்படின்னா நம்ம தலை நமக்கே வெடிக்கும். நமது புத்தி தான் வேதாளம். என்ன, நமது புத்தி தான் வேதாளம். அப்போ இந்த விக்ரமாதித்த சக்கரவர்த்தி என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால், இந்த வேதாளத்தை கட்டுப்படுத்த ஒன்று வேதாளத்தை கொல்லணும், இல்லை மந்திரவாதியை கொல்லணும். அப்படி கொன்னாதான் விக்ரமாதித்த சக்கரவர்த்திக்கு அந்த பலம் கிடைக்கும். நாம் நம் மூளையிலிருந்து தப்பிக்க வேண்டும். அதுதான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். விஷ்ணு மகாவிஷ்ணுவான இந்த புத்தி ஹிருதயத்திடம் சரணாகதி அடைய வேண்டும். நாம் எதற்கு தவம் செய்ய வேண்டும்? இந்த மூளை வேலை செய்யாமல் இருக்கணும். மூளை வேலை செய்யாமல் இருந்தால் தான் நீ இறைவனோடு இணைக்கப்படுவாய். ஏன் என்றால் மூளை என்பது டேட்டாஸ் இருக்குது, அதில் மெமரிஸ் இருக்குது. அதுதான் உன்னை வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ நீ என்ன ஆகிற அப்படின்னு கேட்டால் உனக்கு நிம்மதியே இருக்காது. ஸோ யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் த மைண்ட். யூ ஹாவ் டு பிரேக் த மைண்ட். யூ ஆர் த பிளாக், யூ ஆர் த லாக், யூ ஹாவ் டு அன்லாக். அந்த நீ உன்னை உடைக்க வேண்டும், உன் மனதை உடைக்க வேண்டும், உன் மனதை நிறுத்த வேண்டும். அப்போ பயிற்சி செய்யும்போது அந்த நிம்மதி கிடைக்கும். இல்லைன்னா போதும் அப்படின்னு வாழணும். இருக்கிறதை வைத்துக்கொண்டு சுகமான வாழ்க்கை வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமானது. அதுக்குத்தான் நிறைய கருத்து, கதை, புராணம் நிறைய சொல்லியிருப்பாங்க. நேராக சொன்னால் என்னென்னா சிம்பிளாக வாழு, அவ்வளோதான். சொல்லுங்கள்.
நன்றி குருஜி. சந்தோஷம். மக்கள் வேற யார்கிட்ட இருந்தாவது எந்த கேள்வினாவது இருக்குங்களா? அதுல ஏதாவது கேள்விகள் உண்டா? உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சார், என்னோட பேர் மணிமேகலை. சொல்லுங்கம்மா. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். சரிம்மா. எனக்கு சில என்னுடைய கடமைகளெல்லாம் முடிச்சிட்டு தான் நான் சினி ஃபீல்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு எய்மோடு இருக்கேன். சரிம்மா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பிரபஞ்சத்து மேலே ரொம்ப நம்பிக்கை. சரிம்மா. ஸோ எனக்குன்னு கடவுள் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி கேரக்டரில் நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக சினி ஃபீல்டுனா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எதுவும் போகாமல் எனக்குன்னு கடவுள் கொடுப்பாரு, அதில் நடித்தா போதுன்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா. ஸோ ஒரு 4-5 சீரியல் பண்ணியிருக்கேன். சன் டிவியில் சீரியல் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா, எனக்கு மெயின் ரோல் கொடுக்க வருவாங்க, அந்த ரோல் வேற ஒருத்தருக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். சரிம்மா. படம் ஃபுல்லாக நான் வந்திருப்பேன், பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்னுடைய சீனை மட்டும் கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா மாபெரும் வெற்றியாக இருக்கும். சரிம்மா. ஸோ இந்த மாதிரி எனக்கு கடவுள் கொடுக்குறாரு, பட் எல்லாமே அப்படியே ஆஃப் ஆகி போயிடுது. சரி. அது ஏன்னு தெரியல. நமக்கு உண்மையிலே சினி ஃபீல்டு இருக்கா இல்லை அவ்வளோதான் மறந்துடலாமான்னு ஒன்றும் புரியல. நீங்கள் உட்காருங்கம்மா ஒரு நிமிஷம். நீங்கள் சொல்கிறதில் வச்சு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் எனக்குன்னு வரும், நான் அதை பார்த்து நடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ட்ராவல் ஆன் த ரன்னிங் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் லைக் அ ப்ரோவோப். இட் இஸ் அ ப்ரோவோப். ட்ராவல் ஆன் த ரன்னிங் ட்ரெயின் அப்படின்னா என்னன்னா, ஓடுற ட்ரெயினில் ஏறிடு, போய் சேர்ற இடத்துக்கு போயிடுவேன். உனக்குன்னு ஒரு ட்ரெயின் வரும், அதில் உனக்கு ஒரு சீட்டு கிடைக்கும், நீ நினைக்காத. ஆனால் ஓடுற ட்ரெயினில் நீ ஏறுனேன்னா போகிற நேரத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவேன். ஆனால் அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீ போகிற இடத்துக்கு போயிடுவ, தெரிய வேண்டிய இடத்துல தெரிஞ்சிருவ, எல்லாத்துக்கும் நீ வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுவ. காலத்தை புரிஞ்சுக்கிறவன் தான் காலத்தை கல்டிவேட் பண்ணணும். யூ ஹாவ் டு கல்டிவேட் த டைம். யூ நீட் டு நோ அபவுட் தட். யூ ஹாவ் டு கல்டிவேட் இட். 120 கிலோமீட்டரில் ஒரு ட்ரெயின் போகுது, பேக்கில் 120 கிலோமீட்டரில் இன்னொரு ட்ரெயின் போகுது. சென்ட்ரலில் எத்தனை கிலோமீட்டரில் போனால் சாகாமல் போவோம் அப்படின்னா, சேம் 120 கிலோமீட்டர் வேகத்திலேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். புரியுதா? அப்படி மெயின்டைன் பண்ணால் தான் நீங்கள் அதை ரீச் பண்ணுவீங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் என்ன, இப்போ இருக்கிற கரண்ட் லைஃப் என்ன, இன்றைக்கி இண்டஸ்ட்ரியோட நேச்சர் என்ன. இண்டஸ்ட்ரியோட நேச்சர் தெரிஞ்சு போகிறவன் தான் அங்கே சக்ஸஸ் ஆவான், சர்வைவ் ஆவான். இண்டஸ்ட்ரி எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு இண்டஸ்ட்ரி. இன்றைக்கி இருக்கக்கூடிய எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸோட நேச்சரை பிடிங்க. இன்றைக்கி இருக்க கரண்ட் லைஃபோட நேச்சரை பிடிங்க. அந்த நேச்சரை பிடிச்சாதான் உங்களுக்கு புத்தி வேலை செய்யும். ஏன்னா இல்லாட்டி நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது. நீங்கள் நினைக்கிறதில் நீங்கள் சக்ஸஸ் ஆக வேண்டியதுக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன, நீங்கள் கிடைக்கிறதெல்லாம் செய்யணும். ஒரு முக்கியமான விஷயம், கிடைக்கும் வாய்ப்பை தவற விடாமல் செய்ய வேண்டும், எதுவாக இருந்தாலும். ஏன்னா எனக்குன்னு ஒன்று வரும், அதை நான் செய்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. செய்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்றால், ஆக்டிங்க்கு உங்களை மெருகேற்றணும். உங்களை ஆக்டிங்கை மெருகேற்றுங்க. ரெண்டாவது வந்து உங்களுடைய பர்சனாலிட்டியை மெருகேற்றுங்க. உங்களோட பர்சனாலிட்டி எந்தளவுக்கு நல்லா இருக்கணும், இன்றைக்கி அதுக்கு என்னெல்லாம் மெருகேற்றணும், அதுக்கு என்ன தேவை, அதுக்கு ஒரு மாஸ்டர்கிட்ட போங்க. உங்களை வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ கொடுங்க, ஒரு சிஸ்டமில் கொடுங்க, ஒரு காஸ்மெட்டிக் டிசைனிங் கிட்ட கொடுங்க. இதை எப்படி வரையமைக்கணும், உங்கள் ஃபேஸை என்ன மாற்றணும், என்ன பண்ணணும், எல்லாமே மாடிஃபை பண்ணணும். ஆச்சா? அப்படி நீங்கள் மாடிஃபை பண்ணி அதை வந்து ஒரு மாஸ்டராக மாற்றுங்க. உங்களை நீங்கள் மாற்றுங்க, உருவம் எல்லாத்தையும் மாற்றி பண்ணுங்க. கண்டிப்பாக அதை ரீச் பண்ணிடுவேன். இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆச்சா? அதுக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸை ரெடி பண்ணுங்கள், டேலண்ட்டை ரெடி பண்ணுங்கள், டெக்னிக்ஸை ரெடி பண்ணுங்கள். என்ன, உங்களை மெருகேற்றிக்கிங்க. எல்லாம் எந்த வாய்ப்பு கிடைச்சாமல் விடாமல் செய்யுங்கள். கற்பனை மட்டும் இருந்தால் போதாது, அந்த கற்பனையை நாம்
ஆக்ஷனுக்கு கொண்டு வரணும். அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பண்ணால் தான் அது வந்து நமக்கு பலன் கிடைக்கும். எது கிடைச்சாலும் செய்யுங்க. இன்றைக்கி யோகி பாபு இருக்கிறாரு, அவர் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னாலும், ஒரு விஜய் சேதுபதி சொல்கிறோம், அவங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண சைடு ஆக்டராக இருந்தவங்க தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா தெரியுமா, ரஜினிகாந்த்னு சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் என்ன சப்பானியா, இந்த ஒரு படத்தில் சப்பானி, இது கமல்ஹாசனுக்கு நினைக்கிறேன், பரட்டைன்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களையெல்லாம் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் அவங்களோட சின்சியாரிட்டி, அவங்க அது எடுத்துக்கிட்ட முறை, ஸ்க்ரீனில் அவங்கள ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்ட முறை, இதெல்லாம் தான் அவங்கள மேலே கொண்டு போகுது. வெறும் யோகம் இதெல்லாம் மட்டும் பத்தாது. நீங்கள் இதையெல்லாம் மிருகத்துங்க, நீங்கள் ஃப்ரண்ட்டில் வருவீங்க. நம்பிக்கையோடு போராடிட்டே இருக்குங்க. அந்த கதவை தட்டி கொண்டே போங்கள், அந்த கதவு உடையும். அதுவும் சரியான கதவை ஓப்பன் பண்ணுறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். யோசிச்சு ஓப்பன் பண்ணிட்டு போங்க. அது ஒரு பசில் ஓப்பன் பண்ணுற மாதிரி. இது சாத்தியம். முயற்சி செய்யுங்க, விடாமல் முயற்சி செய்யுங்க. நடக்கவே நடக்காதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நடக்கிற வரைக்கும் நீங்கள் நடந்தே தீரணும். அதுதான் உங்கள் வாழ்க்கைன்னா நடக்கணும். பாக்யராஜ் கூட ஒரு படத்தில் வந்து ஒரு சாதாரண இடத்துல இருந்தார். ஆனால் அவர் ஒரு பாட்டில் எப்படி வருவார்னா, ஒரு நாயகன் உதயமாகிறான் அப்படின்னு வந்தாப்புல இல்லையா. அந்த பாக்யராஜினுடைய ஒரு 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 நேர்காணலில் அவர் சொல்வார், நீ விடாமல் பண்ணிட்டே இரு, உனக்கான ஸ்டார் டைம் வரும், அப்போ அதை நீ டக்குன்னு கிளிக் ஆக. இதுதான் உண்மை. ஸோ அந்த ஸ்டார் டைம் வர்ற வரைக்கும் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும், விடாமல் முயற்சி பண்ணணும். விடாமுயற்சி மிக மிக அவசியம். அதை செய்யுங்க. சரியா? நன்றி குருஜி. மக்கள் வேறு யார்கிட்ட கேள்வி இருக்குங்களா? முன்னாடி வாங்க. கேள்வி இருக்கவங்க முன்னாடி வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. மனிதர்களில் 2 வகை இருக்காங்க. கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க. அதில் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க ஏதோ ஒரு புள்ளியில் கடவுள் நம்பிக்கை எனக்கு விட்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது விரக்தின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு பல வருஷமாக சொல்லியிருக்கவங்க ஏதோ ஒரு புள்ளியில் கடவுளை அதிகமாக தீவிரமாக நம்புறதுக்கு அந்த புள்ளியை அவங்க சொல்கிறதும் இல்லை வெளியே யாருக்கிட்டையும். அது என்ன ஒரு புள்ளியில் அவங்க கடவுளை கண்டதுனால கடவுள் மேலே அது பற்று வச்சுருக்காங்க. உட்காருங்க. கேள்விக்கு நன்றி. முதலில் வந்து நீங்கள் சொல்லும் வந்து மனிதர்கள் 2 வகை. அது கிடையாது. மனிதர்கள் பல வகை. மனிதர்கள் வந்து 2 வகை எல்லாம் இல்லை, மனிதர்கள் பல வகை. இந்த பல வகை கூட 4, 5 எடுத்துக்க முடியாது. அது வந்து ஆயிரக்கணக்கான வகைகள், லட்சக்கணக்கான வகைகள், இன்னும் கோடிக்கணக்கான வகைகள் கூட சொல்லலாம். அதுதான் உண்மை. அதே போல் மனுஷன் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கான்னு கேட்டால், உள்ளுக்குள்ளேயும் அவன் பிளந்து தான் கிடைக்கிறான். உள்ளுக்குள்ளேயும் ஹீ இஸ் நாட் சிங்கிள். அவன் வந்து உள்ள ஒன்றா இல்லை. உள்ளுக்குள்ளேயும் அவன் பிளவுபட்டு தான் கிடைக்கிறான். மதங்களால், மொழிகளால், உணர்ச்சிகளால், எழுத்துக்களால், ஆசைகளால், உணர்ச்சிகளால் பல வகையில் அவன் பிளவுபட்டே கிடக்கிறான். அதுதான் உண்மை. இப்படி பிளவுபட்டு கிடக்கும் மனிதன் கடவுளே இல்லைன்னு நினச்சி வாழ்கிறான். இல்லை, ஒரு நாள் கடவுள் இருக்குங்கிறான். அது ஏன் அப்படின்னு கேட்டால், கடவுள் இல்லைன்னு நினைக்கிறான். அதுவும் போர் அடித்து போயிடும். என்ன, கடவுள் இருக்கிறான்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்கிறான், அவனுக்கும் அது போர் அடித்து போயிடும். ஒரு கல்ச்சரில் இருக்கிறவங்க, கிறிஸ்டின், முஸ்லீம் அப்படின்னு சொல்லி பல கல்ச்சரில் இருக்கிறவங்க மாறுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், ஒன்று அது போர் அடிச்சிருது, இல்லை அதில் இருக்கக்கூடிய விருப்பம் அற்றுப்போகுது. விருப்பம் அற்றுப்போவதற்கு எது காரணம் என்றால், எனக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்கல, நான் நினச்ச மாதிரியே இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் ஒரு கல்ச்சர் போர் அடிக்கிறதுக்கு காரணம். என்னென்னா, அவங்க நினச்ச மாதிரியே இருக்காது, அவங்களுக்கான கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஆனால் கடவுள் இல்லை என்று சொல்பவன் அவன் ஒரு நேரத்தில் வந்து புரிஞ்சுக்கிறான். அப்படின்னா அவன் புரிதல் வருது, இது கடவுள் இல்லை, இந்த இயற்கையவே கடவுளாக பார்க்கும் தன்மை அவனுக்கு கிடைக்குது.
ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அதை உணர ஆரம்பிக்கிறான். அதுதான் காரணம். கடவுள் இருக்கிறார் இல்லை என்பது நமக்கு கேள்வி அவசியமே இல்லை. நீங்கள் வாழுங்கள். என்ன, உங்களுடைய வாழ்க்கைக்கு கடவுள் அவசியமே இல்லை. சரியாக சொல்ல போனால் நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் தெய்வம், நீங்கள் தான் எல்லாம். உங்கள் உள்ளே இருந்து தான் எல்லாம் வெளியே வருது. கடவுள் இருக்கு என்றால் இருக்கிறார், இல்லை என்றால் இல்லை. ஏன், எல்லா கேள்விகளும் நம் அறிவிலிருந்தே வருகிறது. இந்த கேள்விகளை எல்லாம் விட்டுட்டோம் நம்ம நினச்சோம்னா அங்கிருந்து பிறப்பது தான் சந்தோஷம். கேள்விகளை விட்டுரு, திருப்பியும் கதை அங்கே தான் வரும். சாத்தான் பின்னாடி போகாத, அறிவு பின்னாடி போகாத. இந்த மகாவிஷ்ணு எப்படி சிவபெருமான சரணாகதி அடைந்தாரோ அதுபோல் இந்த அறிவு ஹிருதயத்தை சரணாகதி அடைய வேண்டும். அதுதான் ததாஸ்து 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 ததாஸ்து, அதுதான் வேண்டும். அதை செய்தீர்களா என்றால் போதும். மேலும் அது டைம் என்ன தம்பி?